Today in Picture Speaks, we are going to see a picture now. See the picture, then I'll be talking about it. And what are we going to learn from that picture also, I'll be telling you, right? இப்போ நான் பார்த்த பிக்சரில் இருக்கிறது மிஸ்டர் ரத்தன் டாட்டாஜி, ரைட்? நம்ம வாழும் காலத்தில் நம்ம அவரோட இப்போ வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் நமக்கு. அது ஒரு பெரிய பாகியம்னே சொல்லலாம். இந்த பிக்சரை பார்க்கும்போது அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அது என்ன அப்படின்னா, ஒரு முறை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிக்னிக் போகிறாங்க. கார் வந்து வழியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி நிற்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இறங்கிட்டு, இட் இஸ் யூஷுவல் இது இல்லையா, இறங்கி ஒரு சிட் அண்ட் சாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீ ஷாப் போயிட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரத்தன்ஜியை மட்டும் அங்கே காணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுறாங்க, எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் கையில் டூல்ஸோட லைக் ஸ்பேனர், ஸ்க்ரூஸ் அதெல்லாம் வச்சுட்டு அந்த டிரைவரோட பக்கத்தில் உட்காந்து கூட வேலை செஞ்சிட்ருக்காரு. அதை பார்த்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, ரத்தன்ஜியை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க தெரியுதா, டிரைவரோட வேலை அவர் பண்ணட்டும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ ரத்தன்ஜி சொல்கிறாரு, நம்ம டைம் கன்சியூம் பண்ணணும் இல்லையா, நம்ம கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகணும், பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணணும்னா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அவர் தனியாக பண்ணுறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஹி வில் டூ இட் வெரி ஃபாஸ்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஒரு டிரைவர் தானே அப்படின்னு அவர் நினைக்கல. ஹி இஸ் வெல் லேர்னட் பர்சன், ரொம்ப குட் பொசிஷன் எல்லாமே இருந்து கூட தன்கிட்ட வேலை செய்கிற டிரைவரை கூட ஹி ட்ரீட்டட் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் ஹிம்செல்ஃப். ரெண்டாவது, டைம் இஸ் வெரி கோல்ட், டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ், ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் அ டைம். அது ரெண்டுமே இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும்.